Hello everyone, welcome to my channel Techie Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூசர் இருந்து ஒரு n வேல்யூ அக்செப்ட் பண்ண போகிறோம். அந்த n வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நான் பேட்டர்ன் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ என்னோட வேல்யூ 5 அப்படின்னு அக்செப்ட் பண்ணால் எனக்கு இது மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ நான் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேட்டாஸ் வந்து ரோஸ் அண்ட் காலமாக பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? எனக்கு ஒரு ரோவில் 5 காலம் பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரோக்கு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இது மாதிரி நான் லாஜிக் எழுதணும் அப்படின்னா எனக்கு 2 லூப் தேவைப்படும். ஒன்று வந்து ரோவில் எத்தனை ரோஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஒரு லூப்பும், ஒவ்வொரு ரோக்கும் எத்தனை காலம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இன்னொரு லூப் தேவைப்படும். நார்மலாக இந்த லாஜிக் எழுதும்போது எப்பயுமே நெஸ்டட் லூப் சொல்லும்போது அவுட்டர் லூப் எதுக்காக எழுதணும்னா ரோக்காக தான் எழுதணும். ஸோ அவுட்டர் லூப், ஸோ ஃபார் நான் இங்கே அவுட்டர் லூப் வந்து நம்மளால் ஐஜேன்னு யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே ரோ காலம்னா யூஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் நேமிங் கன்வென்ஷன். ஸோ இன்ட் ரோ, இப்போ ரோ வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ரோ நார்மலாக 0 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஃபார் சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ரோ வந்து 5 to 1 எடுத்துக்க போகிறேன். ஸோ நார்மலாக எனக்கு 5 ரோஸ் இருக்க போகுது. என்னோட வேல்யூ 5னா 5 ரோஸ் இருக்க போகுது இல்லைங்களா? இப்போ 5 ரோஸுங்கிறது 1 to 5னால் அதே தான், 5 to 1லாம் அதே தான். என்னுடைய லாஜிக் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் 5 to 1 எடுத்துக்க போகிறேன். இந்த 5ங்கிறது என்ன, யூசர் கிவன் நம்பர் இல்லைங்களா? ஸோ ரோ ஸ்டார்ட் வித் நம்பர் அண்ட் ரோ greater than or equals to 1. Row greater than or equals to 1 and followed by row minus minus. ஏன்னா row 5 எடுத்திருக்கேன் இல்லைங்களா? 5, 4, 3, 2, 1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரப்போகுது. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ரோவோட வேல்யூ 5ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எனக்கு என்ன ஆகும், ரோவோட வேல்யூ 5 இனிஷியலைஸ் ஆகும். ஆஸ் பர் கிவன் வேல்யூ ரோவோட வேல்யூ 5 இனிஷியலைஸ் ஆகும். இங்கே எனக்கு என்ன கண்டிஷன் செக் ஆக போகுது, 5 less than or equals to 1. என் கண்டிஷன் ட்ரூ ஆகும். இப்போ எனக்கு இந்த ரோ எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எத்தனை காலம் ஸ்பெசிஃபை பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காலம் பிரிண்டிங்க்கு இன்ட் காலம் அசைன் 1 அண்ட் காலம் எத்தனை டைம் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நான் இங்கே ரோ ஸ்டார்ட் பண்ணதே 5 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ டைம் எழுதிக்க போகிறேன் அண்ட் ஃபாலோ பை காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஏன் நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ டைம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரோ வந்து 5ஆக இருக்கும், 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரோட வேல்யூ 4 நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன் இல்லைங்களா? அப்போ 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் 3 ஸ்டார்ஸ். ஸோ எனக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ டைம்ஸ் போட்டுக்கிறேன் அண்ட் ஃபாலோ பை ஈச் அண்ட் எவ்ரி இட்ரேஷன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், எனக்கு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ லெட் மீ பிரிண்ட் ஸ்டார். இப்போ எனக்கு என்ன ஆக போகுது, ஃபர்ஸ்ட் டைம் ரோட வேல்யூ 5 வரும், இங்கே உள்ளே வந்துட்டு காலமோட வேல்யூ 1. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆகும், 1 less than or equals to ரோ வந்து 5 இல்லைங்களா? கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ அகெயின் திரும்ப எனக்கு இட்ரேட் ஆகிட்டே வரும். எது வரைக்கும் அப்படின்னா 5 less than or equals to 5 கண்டிஷன் ட்ரூ. அடுத்து இப்போ 5 less than or equals to 5 கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எனக்கு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். எப்போ 6 less than or equals to 5 வரும்போது என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ எனக்கு என்னுடைய கர்சர் வந்து கீழே வரணும் இல்லைங்களா? இந்த லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது கர்சர் கீழே வரணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் /n கொடுத்துட்டு நான் கர்சரை வந்து ஐ கேன் ஜஸ்ட் பிரேக் டவுன் அண்ட் பிரிங் இட். சரிங்களா? இப்போ /n வரும்போது எனக்கு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இப்போ நார்மலாக இந்த லாஜிக் எழுதும்போது எனக்கு என்ன ஆகும், 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும், நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார்ஸ், இதெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ்க்கான லாஜிக் தனியாக எழுதணும். ஒரு ரோக்குள்ளே என்டர் ஆகிட்டு எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற லாஜிக் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ், இது மாதிரி ஸ்பேஸ் எனக்கு இருக்குது. இதுக்கு எப்படி நான் லாஜிக் எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ரோல் நம்பரிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 5, 4, 3, 2, இதையும் கிவன் நம்பரையும் வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது கிவன் நம்பர் என்ன, 5 இல்லைங்களா? 5 மைனஸ் யுவர் ரோ நம்பர் 5. ஓகே, ஸோ ரோ கூட ரோவோட கவுண்டிங் 5 ஸ்டார்ட் பண்ணிக்கோ இல்லையா? ஸோ 5 minus 5 gives you 0. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸ்பேஸிங்கான லாஜிக் வந்து 0 ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கிவன் நம்பர் மைனஸ் யுவர் ரோ 4. அப்போ எனக்கு என்ன 1 கிடைக்கும். அதாவது இங்கே என்ன லாஜிக் எழுதியிருக்கும், கிவன் நம்பர் மைனஸ் யுவர் ரோ. எனக்கு இது மாதிரி போடும்போது எனக்கு கரெக்டாக இந்த ஸ்பேசஸ் வரும். கரெக்டாக கிவன் நம்பர் மைனஸ் டோன் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எனக்கு ஸ்பேசிங் கவுண்டிங் கரெக்டாக வரும். ஸோ இப்போ எங்கே நான் இதில் ஸ்பேசிங் லாஜிக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு
போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேசிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அந்த ரோக்குள்ளே என்டர் ஆகிட்டு இங்கே எனக்கு ஸ்பேசிங் வரணும். அதுக்கு ஃபார் இன்ட் space. Okay, ஒரு வேரியபிள் ஸ்பேஸ்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் கிவ் எனி நேம். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட். இங்கே என்ன பண்ணிக்கிறேன், as said given number minus row. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணும் போது given number minus row and follow by this space greater than or equals to 1 followed by space minus minus. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு டைமும் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது தோஸ் மை டைம்ஸ் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்க போகிறேன். வெரி சிம்பிள் லாஜிக். ஃபஸ்ட் டைம் ரோவோட வேல்யூ 5 இருக்கும்போது 5 minus 5 0. ஸோ இந்த லூப் எக்ஸிக்யூட்டே ஆகாது, நேராக இங்கே வந்துட்டு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடும். செகண்ட் டைம் வரும்போது செகண்ட் டைம் ரோவோட வேல்யூ 4 இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது, ஸோ இங்கே given number 5 minus 4 1 இல்லைங்களா. அப்போது 1 greater than or equals to 1 என் கண்டிஷன் ட்ரூ. எனக்கு இங்கே வரும்போது ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வேல்யூ 2 வரும்போது 2 ஸ்பேசஸ். எனக்கு இந்த லாஜிக் வந்து கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸிங்கான கவுண்டிங் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோ ஸ்பேசஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ லைன் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைன். ஸோ திஸ் இஸ் how it executes. இதை நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம ரெக்வயர்ட் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஜிசிசி பேட்டர்ன் .c. okay, so now a.exe. இப்போது சேம் வேல்யூ 5 கொடுக்குறேன். இப்போ 5 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்ட் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம எந்த வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். நான் 5 எடுத்ததுனால 5 கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் எந்த வேல்யூக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.